தேங்காய் எண்ணெய் அப்படின்னா அதுல பியூட்டரிக் ஆசிட் அண்ட் லாரிக் ஆசிட்னு ரெண்டு முக்கியமான கொழுப்பு அமிலம் உள்ளது. என்னங்க? பியூட்டரிக் ஆசிட் அண்ட் மிர்சிட்டிக் ஆசிட், லாரிக் ஆசிட்னு சொல்லப்படுற முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இந்த லாரிக் ஆசிடுக்கும் மிர்சிட்டிக் ஆசிடும் தான் கிட்டத்தட்ட 90% கொழுப்பு அமிலம் உங்க தேங்காய் எண்ணெயில. ஆனா இந்த லாரிக் ஆசிடோட உருகும் புள்ளி மெல்டிங் பாயிண்ட் 110 120 டிகிரி ஃபாரன்ஹைட்டும், மிர்சிட்டிக் ஆசிடுக்கு 120 130 டிகிரி ஃபாரன்ஹைட்டும் உருகும் புள்ளி ஆகும். சோ இந்த ரெண்டு கொழுப்பு அமிலம் சார்ந்த தேங்காய் எண்ணெய்க்கு சராசரியிலேயே 90% இந்த ரெண்டு கொழுப்பு அமிலங்களினால் ஆன எண்ணெய் என்பதனால் அதற்கு அடிப்படையிலேயே உருகும் புள்ளி அதிகம். இந்த உருகும் புள்ளிங்கிறது நாங்க மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோங்க. பொது வழிகளில் இந்த மெல்டிங் பாயிண்ட்ங்கிற வார்த்தையே கேள்விப்பட மாட்டீங்க. ஆனா புத்தகங்கள் எல்லாத்துலயுமே மெல்டிங் பாயிண்ட் மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க பொது வழியில ஸ்மோக்கிங் பாயிண்ட் தான் பேசுவாங்க. சோ தேங்காய் எண்ணெய் அடிப்படையிலேயே சூடு தாங்கக்கூடிய எண்ணெய். சோ எதெல்லாம் சூடு தாங்கக்கூடிய எண்ணெயோ அதை பயன்படுத்தும் போது அதன் தன்மை, அடிப்படை வேதியியல் தன்மை பெருமளவிற்கு மாறாது. அப்படின்னா ஆல்டிஹைட்னு மாறும், டிரான்ஸ்ஃபேட்னு மாறும், இன்ஃப்ளமேட்டரி இது மாறும். இந்த மாதிரி சில தாது பொருள்களா மாறும் சூடு தாங்காய் எண்ணெயில. சோ தேங்காய் எண்ணெயில சமைக்கும் பொழுது ஓரளவுக்கு நன்றாகவே சூடு தாங்கக்கூடிய எண்ணெய் ஆகும் தேங்காய் எண்ணெய்.